ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். சங்கீதம் 145 சங்கீதம் 14 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று ஆண்டவருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் 2 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளிலே நடக்க தீர்மானிக்கிற ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் தாங்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானை கர்த்தர் தாங்குகிறாராம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு மனிதன் கழுவப்பட்ட பின்பு அவன் நீதிமானாய் மாற்றப்படுகிறான். அதுவரை அவனுடைய வாழ்க்கையில பாவமும் அக்கிரமங்களும் வேதனை நிறைந்திருந்தது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவனுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவன் நீதிமான் என்று அழைக்கப்படுகிறான். அந்த மனிதனை கர்த்தர் தாங்குகிறார் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. உன்னை தாங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை தாங்குவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும், ஒருவேளை நம்ம கீழே தள்ளப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதோ என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என்ன செய்கிறாராம்? மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் ஆண்டவர் தூக்கி விடுகிறாராம். நம்மை தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் கலக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை தூக்கி விடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். குழியில நம்மளை தள்ளுவதற்கு தான் உறவுகளும் நண்பர்களும் மற்றவர்கள் இருக்கிறாங்க. ஆனா தூக்கி விடுவதற்கு இயேசு ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். அந்த தேவன் உங்களை தூக்கி விடுவார். சமாதானமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்புள்ள ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளை தாங்கி தூக்கி விடும்படி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.